சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சக்தி அவங்க அப்பா அவங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. வந்ததுமே பிரகாஷ் பிடிச்சிட்டு இந்த மாதிரி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணை கடத்துறது நான் தான், அந்த நைட்டு ஃபுல்லா என் கூட தான் உங்க பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. இது உண்மை தெரிஞ்சாலே உங்க பொண்ணுக்கு பேர் கெட்டு பேர் வந்து சிக்கல் சொல்லிட்டு சும்மா விட மாட்டாரு. சக்தி எந்த புருஷனுமே இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா ரொம்ப பயந்து நிற்கிறாரு. இந்த சைடு வேலு சக்தியை கூட்டிட்டு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த காய்கறி கடைக்காரக்கா தம்பி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலக்கா தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நாங்கள் ரோட்டு கடையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி உடைக்கும் போது உங்கள் அப்பா கிட்ட கேட்டு நீங்கள் உங்களால தான் தம்பி நாங்கள் இப்போ கடை போட்டிருக்கோம், நீங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுத்ததுனால தான் இப்போ நாங்கள் சந்தோஷமா எல்லாரும் கடை போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி நீ வாங்க வேணாம் நான் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு வேலு உங்கள் மாமா கிட்ட கேட்டு காய் வாங்கிறாரு. வாங்கிட்டதுமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சாமான்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது சக்தி கிட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க, ஏதோ சீரியல் வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக வேலு வந்து சக்தி இது பண்ணிடுறாங்க.